ரீசனிங் நம்பர் அனாலஜியில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் மார்க்கில் எந்த நம்பர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, நம்ம எப்போவுமே ஈஸியான மெத்தட் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஆன்சர் வர மாதிரியே இருக்கும், கடைசியில் வராது. இப்போ பாருங்கள், 24 × 2 48ன்னு வந்துடும். 28 × 2 பண்ணுங்க, 56ன்னு வரும். தப்பு, ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ எல்லா எக்ஸாம்லேயுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பான். அந்த ட்ரிக்கை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கொஷினுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, முதல் இந்த 24:48 எழுதுங்க. இப்போ இந்த 24 பாருங்கள், அதில் 4ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணுங்கள் எடுத்து. ஓகேவா? 4ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? நமக்கு 2ன்னு கிடைக்கும். அந்த 2ஓட கொடுத்துருக்க 24 மல்டிப்ளை பண்ணுங்கள், நமக்கு 48 வருதா? இப்போது இதே லாஜிக் ரைட் சைடில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். இப்போ 28 கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருக்கு. இந்த 28ல் அதே மாதிரி பண்ணால் 8ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். மல்டிப்ளைட் பை என்ன நம்பர் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 168 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? புரிஞ்சா? இந்த ஷார்ட்கட் ஈஸியாக வந்துருச்சு பாருங்களேன். இன்னும் இல்லை, இந்த 2 நம்பரை மைனஸ் பண்ணுங்கள், வர ஆன்சரை ஃபஸ்ட்டு நம்பரோட மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.